செங்கடல் பகுதியில் ஹவுதி அமைப்பினர் மறுபடியும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இதிலே 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றின் மீது நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களையும், ஹோமுஸ் நீரிணை பகுதியை மிக விரைவில் அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக அறிவிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே அது குறித்த சில விவரங்களையும், ஈரான் மீது வரலாறு காணாத அளவு கடும் பொருளாதார தடைகள் அடுத்த வாரம் விதிக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய திரைச்சேரி தலைவர் ஸ்காட் பெசன்ட் அறிவித்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அல் மக்கா துறைமுக நகரம் ஏமன் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, செங்கடல் பகுதியில். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற பகுதி இருக்குது. அப்போ இந்த அல் மக்கா துறைமுகம் மேலே ஏற்கனவே ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை மறுபடியும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். நேற்றைய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த 6 பேரில் 2 பேர் பாதுகாப்பு தரப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சில ஊடகங்களில் 8 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இதுவரைக்கும் 6 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அல் மக்கா துறைமுகம் செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு துறைமுக நகரம். அங்கே ஏமன் அரசாங்கத்தினுடைய இராணுவ கட்டமைப்புகள், ஆயுத களஞ்சிய சாலைகள், மற்றது ஆயுத சேமிப்பு கிடங்குகள் எல்லாமே இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அதன் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஹவுதி அமைப்பினர் சொல்லியிருக்கின்றார்கள். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் 9ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில், ஹவுதி அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள், 30 பேர் காயமடைந்திருந்தார்கள். பிறகு நேற்று அதே துறைமுகத்துக்கு மேலே மறுபடியும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே நாங்கள் செய்திகளில் பார்த்துருக்கிறோம், ஹவுதி அமைப்பினர் இப்போ அண்மை காலமாக தங்களுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி கொண்டே வருகின்றார்கள். எனவே 2023ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த மாதிரி ஏமனில் ஒரு உள்நாட்டு யுத்தம் வெடிக்குமா என்கின்ற சந்தேகமும் கவலையும் இப்பொழுது சர்வதேச அவதானிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மோதல்கள் தொடர்ச்சியாக போகுமாக இருந்தால் கட்டாயம் உள்நாட்டு போர் வெடிக்கும் என்று சொல்லி ஏற்கனவே அங்கே உள்நாட்டு போர் நடந்து பிறகு 2 தரப்புக்கும் இடையில ஒரு அமைதி ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஹவுதி அமைப்பினருக்கும் ஏமனிய அரசாங்கத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மோதல்கள் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றன. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான மற்றொரு கப்பல் மீது நேற்று வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்னொக் என்று சொல்லுவோம். அதாவது அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி, அதனுடைய சுருக்கம்தான் அட்னொக் என்று சொல்லுவோம். எப்படி சவுதி அரேபியாவுக்கு அராம்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கம்பெனியோ, அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் கம்பெனி தான் அட்னொக் என்று சொல்கிறது. அவர்களுக்கு சொந்தமான கப்பல்கள் ஏற்கனவே பல தடவை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை இரவும் கூட ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பணியாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. மேலதிக விவரங்களுக்காக காத்திருக்கணும். கப்பலினுடைய பெயரோ அல்லது எந்த வகையான கப்பல் என்று சொல்லி விவரங்கள் வெளியாக இல்லை. இதுக்கு முதல் நாங்கள் நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்த நாங்கள் வியாழக்கிழமை இரவும் 2 கப்பல்கள் மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. ஆனால் அந்த செய்தியை சொல்லும் போது அந்த விவரங்கள் வெளியாகல, கப்பலினுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கையில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விவரங்கள் கிடைச்சிருக்குது. 2 கப்பல்கள், 2மே பிரம்மாண்டமான கப்பல்கள், மிகப்பெரிய கப்பல்கள். முதலாவது கப்பலினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வியாழக்கிழமை நடைபெற்ற தாக்குதலில் சேதமடைந்த கப்பல்கள். முதலாவது கப்பலினுடைய பேர் நவிக் 8 மெஸ்ஸி என்று சொல்லப்படுற கப்பல். அதாவது உதைபந்தாட்ட வீரர் மெஸ்ஸியினுடைய பேரை கப்பலுக்கு வச்சு கிடக்குது. நவிக் 8 மெஸ்ஸி என்று சொல்லப்படுற கப்பல். அந்த கப்பல் சிங்கப்பூர் கொடியோட போயிருக்குது. ஆனால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான கப்பல், சிங்கப்பூர் கொடியோட. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இந்த கப்பல் தான். இது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை வெவ்வேறு நாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு கப்பல் என்று சொல்லப்படுகிறது. இது முதலாவது கப்பல். 2வது கப்பலினுடைய பேர் டாரிஃப் என்று சொல்லப்படுற ஒரு கப்பல். இது லிபேரியா நாட்டு கொடியோட பயணம் செய்த கப்பல். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இந்த கப்பல் தான். ஆனால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு அட்னொக்கு சொந்தமான கப்பல். இந்த கப்பல் ஒரு தட்டையாக இருக்கும், மிக நீளமாக இருக்கும். இது ஏராளமான
குருடோயில்களை ஏற்றிச் செல்லக்கூடிய கப்பல் என்று சொல்லப்படுகிறது. மிக பிரம்மாண்டமான கப்பல். இந்த 2 கப்பல்கள் மீதுதான் வியாழக்கிழமை இரவு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் தான் பொறுப்பு என்று சொல்லி அமீரகம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறது. இருந்தாலும் ஈரான் இது சம்பந்தமாக எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று நியூயார்க் நகரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஒரு பெரிய அதிர்ச்சியூட்டும் செய்தி ஒன்றை சர்வசாதாரணமாக சொன்னார். என்ன விஷயம் என்று சொன்னால், ஹோமோஸ் நீரின பகுதி இருக்குத்தானே, அது ஏற்கனவே அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்களை தான் இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் கிளைம் பண்ணுறார். ஆனால் ஈரான் சொல்லுது அப்படிலாம் கிடையவே கிடையாது, அது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை இருக்குன்னு சொல்லி. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மிக விரைவில் ஹோமோஸ் நீரிணை பகுதியை அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக அறிவிக்க போகிறேன் என்று சொல்லி நேற்று சொல்லியிருக்கின்றார். Pretty soon I'll be declaring the Hormuz Strait a territory of the United States. அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு டெரிட்டரி என்று சொல்லுவோம், அதாவது எக்ஸ்டர்னல் டெரிட்டரி என்று சொல்லுவோம். இந்த உலகத்தில் வெவ்வேறு இடங்கள் இருக்கக்கூடியது, அப்படியான ஒரு இடமாக அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். உடனடியாகவே இந்த விஷயத்தை சர்வதேச ஊடகங்கள் அலசி ஆராய்ந்து பெரிய பெரிய ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியல. முதல்ல ஈரான் அதுக்கு அனுமதிக்குமா? இது முதலாவது அதை முழுமையாக அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். வந்தா பிறகுதான் டெரிட்டரியை அறிவிக்கலாம். எனவே அது அடுத்த கேள்விக்குறி. அதுக்கு பிறகு சர்வதேச கடல் சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டப்படி அது அமெரிக்காவுக்கு சொந்தம் இல்லை. எனவே சர்வதேச கடல் சட்டத்தை அமெரிக்கா மீறப் போகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது ஹோமுஸ் நீரிணை பகுதியில் என்னதான் வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில சிக்கல்கள் இருந்தாலுமே கூட அது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போறதை வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளை விரும்ப மாட்டுது. மிக முக்கியமாக முன்னுக்கு இருக்கிற ஓமானோ அல்ல பக்கத்தில் இருக்கிற யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ பஹ்ரைனோ அல்லது ஏனைய நாடுகளோ அதை விரும்பாயினம் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டுள்ளது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன நோக்கத்தோட என்ன ஐடியாவோட இந்த ஒரு கருத்தை சொன்னார் என்று தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவினுடைய திரைச்சேரியினுடைய தலைவர் ஸ்காட் பெசன்ட் நேற்று ஒரு ஊடகத்துக்கு பேட்டி ஒன்று வழங்கியிருந்தவர். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், வாரக்கிழமை ஈரான் மீது மறுபடியும் மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப் போகின்றோம். அதாவது இந்த உலகம் இதுவரை காணாத அளவு ஒரு நாட்டை இந்த அளவுக்கு தனிமைப்படுத்த முடியுமா என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிக பெரும் பொருளாதார தனிமைப்படுத்தல் ஒன்றை நாங்கள் செய்ய போகின்றோம். மிக பெரும் தடைகளை விதிக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கார். என்னென்ன தடைகள் எப்படி விதிக்க போயினோம் என்று சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் ஒன்றும் சொல்லல. ஆனால் வாரக்கிழமை இது சம்பந்தமான அறிவிப்புகள் வெளியாகும் என்று சொல்லி, அதுக்கு காரணம் ஈரானை பணிய வைக்க முடியலை. ஈரானை பணிய வைக்கிறதுக்காக அமெரிக்கா பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருது. அதாவது தாக்குதல் நடத்தி பார்த்தார்கள், சரி வரையில. பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார்கள், அதுவும் சரி வரையில. மிரட்டி பார்த்தார்கள், அதுவும் சரி வரையில. ஒன்றுமே சரி வரையில, எதுவுமே சரி வரையில. ஈரானை அமெரிக்காவால் கட்டுப்படுத்தவே முடியலைன்றதான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மையாகும். எனவே அதுக்காக எடுக்கப்படுகின்ற ஒரு இறுதி முயற்சியாக இந்த முயற்சி இருக்கும் என்று சொல்லப்படுது. அது என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. எனவே நாங்கள் இன்னும் ஒரு வாரம் பொறுத்திருக்க வேண்டி இருக்குது. இதுகளில் கடந்த பல வருடங்களாக ஈரான் பொருளாதார தடையோடு தான், அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட சர்வதேச பொருளாதார தடையோடு தான் ஈரான் என்ற நாடு இயங்கி கொண்டிருக்குது. இன்றைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகள், இந்த பொருளாதார வளர்ச்சி எல்லாமே அமெரிக்காவினுடைய நீண்ட கால தடையை எதிர்த்து வளர்ந்த ஒரு வளர்ச்சி தான். எனவே இதுக்கு மேலேயும் தடைகளை விதிக்கும் போது அதை ஈரான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, இந்த தடையையும் எப்படி ஈரான் தாண்டி வெளியே வரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.